அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹின் பேரல்லால் ஹலாலான வருவாயின் பயன்களும் பரக்கத்துகளும் என்ற தலைப்பில் தான் நான் இன்றைக்கி பேசி வந்திருக்கிறேன். மனிதன் வாழ்க்கையில் நிறைய பொருட்களோட தேவையுடையவனாக இருக்கிறான். வசிப்பதற்கு ஒரு வீடு, உடலை மறைப்பதற்கு ஆடை, உயிரோடு இருப்பதற்கு உணவு அப்படின்னு எல்லாமே தேவைப்படுது. அதனால உணவு, ஆடை, இடம் இது எல்லாமே மனிதனுக்கு அடிப்படையான தேவையாக இருக்குது. அல்லாவை அறியாத ஈமான் கொள்ளாத மக்கள் அவங்களோட தேவையை நிறைவேற்றி கொள்ள ஹராம் ஹலாலை பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அதனால அவங்க வட்டி வாங்குகிறாங்க, மது அருந்துகிறாங்க, மற்றவங்களோட பொருளை மோசடி செய்கிறாங்க, வியாபாரத்திலேயே ஏமாற்றுதலும் மோசடியும் செய்கிறாங்க. ஆனால் அல்லாவை ஈமான் கொண்ட மக்களுக்கு இந்த எந்த விஷயத்துக்குமே அனுமதி இல்லை. அவங்க தங்களோட தேவையை பூர்த்தி செய்வதில் சுதந்திரமே கிடையாது. இவங்க ஹலாலான சுத்தமான பொருட்களை தேர்ந்தெடுப்பதும் ஹராமானவற்றை தவிர்த்து கொள்வதும் ரொம்ப அவசியமாகும். குறிப்பாக அவங்களோட சம்பாத்தியத்திலையும் உணவுலேயும் இந்த விஷயங்களில் தனி கவனம் செலுத்துவது அவசியமாகும். எல்லா நிலையிலுமே இதை கவனம் செலுத்தணும். ஹலாலான உணவின் கவலம் மட்டும்தான் நம்மளோட வயிற்றுக்குள்ளே செல்ல வேண்டும். ஹராமான கவலம் செல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஹராமான உணவின் மூலம் வளர்ந்து சதை துண்டு சூனம் செல்லாது அப்படின்னு. அதன் காரணத்தினால தான் ஹதீஸில் ஹலாலான உணவை தேடுவது கடமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹலாலான உணவிற்கு அதிகமான பரக்கத்துகளும் பிரயோஜனங்களும் இருக்குது. ஹலாலான உணவின் பரக்கத்தால் உள்ளத்தில் ஒரு ஒளி ஏற்படுது, நல்ல அமல்கள் செய்யும் வாய்ப்பும் கிடைக்கிறது, மேலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, திட்டமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உறுதியாக ஹலாலான உணவை சாப்பிட்ற விஷயத்தில் அல்லாஹ் நபிமார்களுக்கு கட்டளையிடுறான், தூதர்களே ஹலாலான உணவை உண்ணுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்க. இந்த சட்டத்தை ஈமான் கொண்டவர்களுக்கும் நீங்கள் கடமை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்ட தூரம் பயணம் செய்கிற மனிதனை பற்றி சொல்கிறாங்க. அவனது முடி பரட்டையாக இருக்குது, உடலில் தூசிகள் படிந்திருக்கு. அவன் வானத்தின் பக்கம் கையை தூக்கி யா அல்லாஹ் யா அல்லாஹ் எனது துவா ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு துவா செய்கிறான். ஆனால் அவனோட உணவு ஹராமு, குடிப்பு ஹராமு, அவன் அணிந்திருப்பதும் ஹராமு. இப்படி அவன் ஹராமான இரணத்தில் இருக்கும் நிலையில் அவனோட துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? விளக்கம் என்னன்னா, பிரயாணி மற்றும் சிரமத்தில் அகப்பட்டவனின் துவா ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் அவரது உணவும் குடிப்பும் ஹராமான காரணத்தினால அவனது துவா மறுக்கப்படுது. இன்று அதிகமான மக்கள் எனது துவா ஏற்கப்படுவதில்லையே அப்படின்னு முறையீடு இருக்கிறாங்க. அவங்க தங்களோட நிலைகளை சற்று கவனித்து பார்க்கணும். அதாவது தமது வாழ்க்கையில் ஹராமான வருவாய் இருக்குதா? அப்படி ஹராமான வருவாய் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக அவங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அருமையான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பகிருங்க, பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நானும் நீங்களும் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.